புதிய நேர்களுக்கு வணக்கம். உங்கள் வின்சென்ட். செய்தி தூள்கள். தமிழ்நாட்டில் முதல் முறையாக வீடு கட்ட அனுமதி ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்கும் திட்டம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்துள்ளார். அதில் இணையதளம் www.onlineppa.tn.gov.in என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். மட்டுமின்றி 2500 சதுர அடி வரையுள்ள மனையில் 3500 சதுர அடியில் கட்டப்பட உள்ள வீடுகளுக்கு இத்திட்டம் பொருந்தும். இராணுவத்தில் அக்னிவீர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்ய வருகின்ற 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இதில் 11 மாவட்டங்கள் பங்கேற்க முடியும். இராணுவ ஆள்தேர்வு மையம் இதை வெளிப்படுத்தியுள்ளது. குற்ற பின்னணி கொண்ட திமுகவை சார்ந்த 112 பேர் பட்டியலை அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். கோவை கேரளா எல்லையில் தீவிர கண்காணிப்பு. நிபா வைரஸ் பாதிப்பு எதிரொலி. இன்று மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் மந்திரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்கிறார்கள். நீட் தேர்வு விவகாரம் குறித்து பாராளுமன்றத்தில் காரசார விவாதம். சிறப்பு அந்தஸ்து பீகாருக்கு வழங்க முடியாது என்று மக்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சார நிறுத்தம். காலை 9 மணி முதல் 4 மணி வரை குனியமுத்தூர் துணை மின் நிலையம் பராமரிப்பு வேலை செய்ய உள்ளதால் இடையார்பாளையம், சுந்தராபுரம், கோவைப்புதூர் பகுதிகளில் மின் நிறுத்தம். காய்கறி விலைகள் கிடுகிடுவன உயர்வு. சுப்ரீம் கோர்ட் தொடங்கி 75 ஆண்டுகள் ஆகிறது. இதை முன்னிட்டு அங்கு நிலையில் உள்ள வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வர 29ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை சிறப்பு மக்கள் நீதி மையத்தை சுப்ரீம் கோர்ட் தொடங்கியுள்ளது. இன்ஜினியரிங் படிப்புக்கான கலந்தாய்வு நேற்று முதல் தொடங்கியுள்ளது. பத்ம விருதுக்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும். அதற்காக விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டியவர்கள் அனுப்பிக்கொள்ளலாம். மீண்டும் இந்த செய்தி தொழில் மூலம் உங்களை சந்திக்கும் முறை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.